வணக்கம். இன்று உங்கள் சகோதரி உங்களுக்கு கூறக்கூடிய குறள் வெறுவந்த செய்யாமை அதிகாரத்தின் 5வது குறள். அருஞ்செவ்வியின் நாமுகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டன்னது உடைத்து. அருஞ்செவ்வி இன்னாமுகத்தான் நெடுஞ்செல்வம் பேயை கண்டன்னது உடைத்து. அருஞ்செவ்வி என் அர்த்தம், ஒரு மன்னனை காண வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதில் காண முடியாது. மிக கடுமையாக பலவித கெடுபிடிகளுக்கு நடுவில் தான் நம்ம போகணும். நிறைய சட்டத்திட்டங்கள், இவரை பாரு அவரை பாரு அவரை பாரு, அதுக்கப்புறம் கடைசியில் நீ போய் மன்னன் அந்த போகிறதுக்குள்ளே அவரை பார்க்கவே வேணான்னு தோணிடும். ஆக எளிதில் மன்னனை அணுக இயலாதவன், மன்னனை பார்க்கணுன்னா சீக்கிரம் பார்த்துட முடியாது. அப்படி இருக்கக்கூடியவன், கடுகடுன்னு முகத்தை வைத்து கொண்டிருப்பவன், மக்களிடம் இனிமையாக பேசாமல் கொடூரமான முகத்தோடு அவர்களை காணவும் விடாமல் இருக்கக்கூடிய மன்னன். அதைத்தான் அங்கே சொல்கிறார். அருஞ்செவ்வி இன்னாமுகத்தான், இன்முகத்தான் இல்லை, இன்னாமுகத்தான், கடுமையான முகத்தோற்றத்தை உடையவன். மக்களை பார்ப்பதில் மலர்ச்சியே இருக்காது அவனுக்கு. அவங்கள பார்த்தாலே ஏதோ பகைவரை பார்க்கிற மாதிரியான ஒரு தோரணை அவனுடைய முகத்தில் வெளிப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கிறவனுடைய நெடிய செல்வம், நெடிய செல்வம்னா ராஜாட்ட இன்னும் கொஞ்சோண்டு காசாக இருக்கும், எல்லாமே மக்கள் வசூலிக்க, அதுலேருந்து அவர்களுடைய பரம்பரையாக இருக்கட்டும், அவங்களே வைத்திருந்த பொருளாக இருந்தால் கூட இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். பெரும் செல்வம், அதனை நெடிய செல்வம் அப்படிங்கிற பெருஞ்செல்வம், அது எதுக்கும் உதவாது. எப்படி இருக்கும்? பேய் எப்படி ஒரு பணத்தை பாதுகாத்தா யாராவது அதுகிட்ட போய் நிற்க முடியுமா? பணத்தை வாங்க முடியுமா? பூதம் காத்தது அப்படின்ல அந்த மாதிரி அதற்கு சமமானது. மக்களை அச்சுறுத்துதல், மக்களுக்கு இன்சொல் கூறாமல் கடுகடுன்னு மூஞ்சி வச்சிட்ருக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய மன்னனுடைய பெரிய செல்வமானது பேய் கையில் கொடுத்த செல்வம் மாதிரி தான். அதை அவனும் அனுபவிக்க முடியாது, மக்களுக்கும் அது போய் சேராது, மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையுமே செய்யாது, தீய பலன்களையே தரும். இதைத்தான் இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. நன்றி. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.